Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாட்டில் நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளில் திமுக நிர்வாகிகளே முக்கிய குற்றவாளிகளாக உள்ளனர் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியிருக்கிறார். விருதுநகரில் என்டிஏ கூட்டணி சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தின் போது அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். திமுக ஆட்சியுடைய அமலங்கள் இன்றைக்கும் தொடர்கிறது. ஆட்சி மாற்ற வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மக்கள் எடுத்திருக்கின்றார்கள். ஆட்சி மாற்ற வேண்டும், யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் ஆட்சியை விட்டு போக வேண்டும் என்ற முடிவை மக்கள் எடுத்திருக்கின்றார்கள். வருகின்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தல் அண்ணா திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மகிழ்ச்சி அடைகின்ற தேர்தல், நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற தேர்தல், திமுகவுக்கு முடிவுரை எழுதுகின்ற தேர்தல். அப்படி ஒரு தேர்தலை மக்கள் தீர்ப்பை கொடுக்க இருக்கின்றார்கள். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றார்கள். எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்ப இருக்கின்றார்கள். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. எந்த இடத்துக்கு போக முடிகிறதா? புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஒரு மாணவியை கற்பழித்தார்கள். ஒரு மாணவிக்கு பாலியல் கொள்ளை செய்தது யார்? திமுக. அதுபோல் அண்ணா நகர் பகுதியில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் கொள்ளை செய்தது யார்? திமுக. திமுக கொடிகட்டிய காரில் ஈசிஆர் ரோட்டில் பெண்களை, பள்ளிக்கூட மாணவிகளை, கல்லூரி மாணவிகளை காரிலே துரத்தியது யார்? திமுக கொடிகட்டிய வண்டி திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தையை திமுக பிரமுகரே பாலியல் செய்து கொலை செய்திருக்கிறார். ஆக 5 ஆண்டுகளிலே திமுக ஆட்சி கொண்ட 5 ஆண்டுகளிலே 30 லாக்அப் டெத், காவல் நிலைய மரணங்கள். அதிலே இந்த ஒரு வாரத்தில் மட்டும் பட்டியலின இளைஞர்கள் 4 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க, லாக்அப் டெத். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அம்மாவுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ரத்து, தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டம் ரத்து, வண்டி பெண்கள் வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு 25,000 மானியம் கொடுக்கிற திட்டம் ரத்து, லேப்டாப் ரத்து, எல்லா விலைவாசிகளும் ஏறி போச்சு, அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏறி போச்சு, வீட்டு வரி ஏறி போச்சு, தொழில் வரி ஏறி போச்சு, மின்சார கட்டணம் ஏறி போச்சு. வீட்டு வரி 1000 ரூபாய் இன்னைக்கு 4000 ரூபாய், 10,000 ரூபாய் குடும்பத்துக்கு செலவாச்சுன்னா இன்னைக்கு 30,000 ரூபாய். ஒரு குடும்பத்துக்கு 30,000 ரூபாய் செலவு மாசம் செலவு சாதாரண குடும்பத்துக்கு இன்னைக்கு 80,000 ரூபாய். 2 மடங்கு 3 மடங்கு விலையேற்றம். இதை செய்தது யார்? லட்சக்கணக்கான 5 லட்சம் கோடியை கடன் வாங்கிய திமுக தங்கள் குடும்பத்தை பெருக்கிக் கொண்டார்கள். பலமான குடும்பமாக திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் உருவாக்கி கொண்டு இந்த நாட்டை கடன்கார நாடாக தமிழ்நாட்டை உருவாக்கியவர் ஸ்டாலின். அவருக்கு படிப்படை கொடுக்கின்ற விதமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த தேர்தலில் மக்கள் கொடுக்கின்ற அடி திமுகவுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும்.